வந்து திறங்க தெரப்பிக்கு தொடர்பாக எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்தப்ப 5 நாள் வந்து பேக் பெயின் இருந்துச்சு. அது நல்லா கரெக்டாக சரியாயிடுச்சு. ஜீரண சக்தி அவ்வளோ இருந்துச்சு. அது தவிர இல்லை சாப்பிடவே முடியாது. ஒரு 8 தான் சாப்பிட்றேன். இப்போ போனால் சாப்பிட முடியுது, தூங்க முடியுது. தூங்க முடியுது. வீசிங் வந்து ஒரு 30 வருஷமா இருக்கு. இங்க 30 வருஷமா இருக்கு. இங்க வந்து அந்த இது பெட்ல தான் எடுத்துட்டு போக கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா பரவாயில்ல அது. அது கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு இந்த இதுல ஜெய்மி ஹெல்த் உள்ளது இன்னொரு ஸ்டீமர். ஸ்டீமர்ல உள்ள போனது ஃபுல்லா அப்படியே குளிச்ச மாதிரி ஃபுல்லா ஈரம். தண்ணியில போய் நம்ம நம்ம பேச முடியாது. அப்படின்னு வரும்போது இருமல் வீசிங் இருந்துச்சு. இங்க வந்து போனோம்ல எல்லாரும் கொஞ்சம் இருமல் இருந்துச்சு. மூச்சு விட முடியாம நடக்க முடியாம இருந்தேன். அது கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. தலையில தண்ணியா ஊத்துறதுனால தலை மறந்து நிற்குது. இப்போ வீசிங் ப்ராப்ளம்ங்கிறது சாதாரணமான ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஆக்சுவலி வீசிங் இருந்தா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா லங்ஸ்ல ஃபுல்லா நீர் போறதுக்கும், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூச்சே விட முடியாது. தொண்டைக்கும் இந்த சுவாச குழாய் இருக்கும் இல்லையா, பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூவா ஸ்னீசிங் இருக்கு. மூக்குல தண்ணி ஊத்திட்டே இருக்கும், தலை கனத்துக்கும், ஒரு ஆயில் ஃபுட்டு சாப்பிட முடியாது, ஒரு டீ சாப்பிட முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரிலாம் சாப்பிடணும்னு ஆக்சுவலி ஆசை இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் வந்து எடுத்துக்க முடியாது. கூல்ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துக்க முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம் வீசிங் இருக்கும்போது. நீங்க என்ன மாதிரி கஷ்டம்லாம் அனுபவிச்சீங்க? பேசிக் வந்து ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல இருந்தப்பனா வந்து எல்லாம் நிற்கவும் முடியாது, படுக்கவும் முடியாது. சோபாலே இப்படி கை வீசி படுத்துருந்தேன். தூக்கமே நைட் ஃபுல்லா வரேன். அது பத்தி இதெல்லாம் தெரியாதுல்ல. அப்போ வந்து டிப்லா இருக்கும், தியோஸ்தாலின் எடுப்பேன், புகை வைப்பேன். அதையும் மீறி தான் நரம்புல ஊசி போட்டாதான் அந்த ஊசி வரும். நரம்புல ஊசி போட்டாதான் வரும். அதெல்லாம் வச்சுக்கிறேன். அதெல்லாம் நிறைய பேர் வைப்பேன். அது வந்தா தான் கொஞ்சம் அது ஒரு வாரத்துக்கு இருக்கும், அப்போ திருப்பி போயிடும். திருப்பி மறுபடியும் வலிக்க ஆரம்பிச்சு. நான் அந்த மருந்து நல்லா ஆரம்பிக்கலாம். இப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்ல நெக்ஸ்ட் வந்து நிறைய ஸ்பாட் சென்டர்ஸ்ல இருக்கிற ஜேட் ஸ்டீமர்ல வந்து சாரி இங்க இருக்கிறதா ஜேட் ஸ்டீமர். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டீமர்ல வந்து என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதுவுமே இருக்கு. ஸோ நெப்லேசர்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அது நிறைய லிக்யூட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கெமிக்கல். அது நம்ம லங்ஸ்ல வந்து ஆக்சுவலி இன்ஹேலர், ஸோ நெக்ஸ்ட் வந்து விக்ஸ், தைலம், இந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா அதிகமா வந்து யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்றது ஒரு பிரச்சனைக்காக யூஸ் பண்ணணும். அது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து கிரியேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த ஜேட் ஸ்டீமர் வந்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஜேட் ஸ்டீமரை ஓபன் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள காயின் டைப்ஸ்ல என்ன இருக்குன்னா, ஸோ ஜேட் ஸ்டோன்ஸ் இருக்கு. ஜேட் ஸ்டோன் பத்தி அப்பா அம்மா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு. பாரி இன்ஃப்ராரெட் ரேசஸ்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல சொல்லணும்னா சூரியன்ல இருந்து கிடைக்கிற விட்டமின் டி நேச்சுரலாவே அந்த கருப்பல்ல கிடைக்கும். கரெக்ட் இல்லையா? ஸோ விக்ஸ், ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி தைலம்லாம் ஆட் பண்ணி எடுக்கும்போது நிறைய கெமிக்கல் தான் அதை மைண்டை டைவர்ட் பண்ணும். பிளஸ் வந்து சைட் எஃபெக்டும் அதிகமா இருக்கும். பட் ஆனா ஜேட் ஸ்டீமருக்குள்ள அந்த நேச்சுரல் ஸ்டோன் இருக்கிறதுனால யாரெல்லாம் ஜேட் ஸ்டீம் பயன்படுத்திருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். ஆல்மோஸ்ட் 1-2 பேர் இங்க பயன்படுத்திருக்கீங்க. கரெக்ட் இல்லையா? ஸோ பயன்படுத்தினவங்களுக்கு தெரியும் அந்த ஜேஸ்டோனோட ஒரிஜினல் ஃப்ளேவரோட ஸ்மெல்லு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டீமர் வந்து வேர்ல்ட்ல எங்கேயுமே கிடையாது ஆக்சுவலி. ஸோ இது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஒரு செட்டிங்ஸ்க்கு வந்து ஒரு $5,000 $10,000 இந்த மாதிரி பே பண்ணணும். கரெக்ட் இல்லையாமா? ஸோ இப்போ வந்து இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஸோ அதுல இருந்து உள்ள இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்போ வீசிங் ப்ராப்ளம் எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்கு? இல்ல வரும்போது மூச்சு விட முடியல, பஸ்ல ஏற முடியல. சரி சிப்லா இன்னைக்கு நான் போடல, இங்க போறதும் வந்தேன். அதனால உள்ள போனதுனால எனக்கு அங்கேயே விட அந்த சிப்லான்னா அந்த ஒரு டீப் மார்க் இருக்கும், அதை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு அது ஒரு பொடி மாதிரி வரும், அதை கொண்டு வருவேன். அதை வந்து உறிஞ்சோம்னா தான் மூச்சு வரும். அது கொஞ்ச நேரத்துக்கு மறுபடியும் ஆரம்பிச்சோம். அந்த எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும் அந்த மாதிரி போடும்போது? வெளியில வந்தா தூசி பிடிச்சோன்னா உடனே கொஞ்சம் 1 மணி நேரம் கட்டுவாங்க. அது அதையும் வந்துடும். அந்த துணியை வந்து போனோடனே அது வந்துடும். அப்ப திருப்பி நைட் ஒர்க் ஆயிடும். அது மாதிரி மாசத்துக்கு ஒரு தப்பா வாங்குவோம். இது மாதிரி பீசிங்க்கு 30 வருஷத்துல எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க குறைஞ்சபட்சம்? நிறைய வைத்தியம் அந்த சித்தா அந்த ஹோமியோபதி அது மாதிரிலாம் போயிருப்பாங்க. இருக்கும் ஒரு 20,000 20,000 30,000 வந்து சின்ன சின்ன செலவா அதிகமா பண்ணிருக்கீங்க. அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்குமே
அது போட்டாதான் அந்த மூச்சு வரும். என்ன போட்டாலுமே நரம்புக்கு போடணும். அது கொஞ்சம் நேரம் அப்படி கேரா இருக்கும், அப்புறம் தான் நல்லா இருக்கும். ம். ஸோ நரம்புல எதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னா, அதுல போற அந்த மெரிடியன் பாத்வே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அக்குப்ரெஷர் பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மெரிடியன் பாத்வே வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது வீசிங் வந்து அந்த டைமுக்கு ஹோல்டுல இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அகைன் வந்து வீசிங் கண்ட்ரோல் ஆகவே ஆகாது. பட் ஆனா எவ்வளோ பெரிய வீசிங் ப்ராப்ளமா இருந்தாலும், ஸோ இந்த ஸ்டீமர் வந்து கண்டினியூவா ஒரு 10 டேஸ் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேலஞ்ச் பண்ணிக்கலாம். சேலஞ்ச் தான். ஓப்பன் டாக்கு சேலஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய வீசிங் ப்ராப்ளமா இருந்தாலும் இத தெரப்பி எடுக்கும்போது கண்டிப்பா 10 டேஸ்ல என்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா, ஜேட் ஸ்டீமர வச்சு எங்களால குணப்படுத்தி காட்ட முடியும். ஓகேங்களா அப்பாம்மா? இங்க வர அப்பா அம்மாவுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்ப ஹாப்பியா இருக்கீங்க. இங்க செலவுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணீங்க? இங்க ஒண்ணும் செலவு பண்ணல. புரியுதாங்க? புரியுதா வந்து உங்களோட நேரத்தை செலவு பண்ணியிருக்கீங்க. பிளஸ் அவங்களோட நம்பிக்கையை செலவு பண்ணியிருக்காங்க. கரெக்ட் இல்லையா? சோ அதெல்லாம் கிடைச்சனாலதான் இப்ப உங்களுக்கு டோட்டலி எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இந்த பேக் பெயின் வந்து சுத்தமா பெயின் இல்ல. பஸ்ல ஏற முடியாது, வண்டியில ஏற முடியாது. அது ஜீரண சக்தி சொல்ல முடியல. அப்புறம் சைடு ரொம்ப வலிக்கிட்டே இருக்கு. காலைல வந்து தூக்கவே முடியாது, பஸ்ல ஏற முடியாது. அது எல்லாம் சரியாயிடுது. இப்ப இதுல வந்தது ஃபுல்லா எனக்கு மூச்சு நல்லா வந்து இந்த மாதிரி தலையில ஓட்டு ஊத்துறது எல்லாமே அப்படியே உடம்பே குடிச்சது மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்கு. இப்போ வந்து மூச்சு ஃப்ரீயா பேசவே என்னால முடியாது. பேசினாலும் கூப்பிடுவாங்க. உள்ள போனப்ப ஏதாவது பயம் அந்த மாதிரி இருந்துச்சுங்களா? அந்த புகையெல்லாம் இது மாதிரி நிறைய பார்த்ததுனால வந்து அந்த புகை விட்டு நல்லா இருக்கு. அந்த ஸ்மெல்ல ஒரு மாதிரி வாயில அப்படி சுவாசிக்கும் போது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிள்ளைகள் வந்து பிள்ளைகள் இருந்து இங்க ரெண்டே எவ்வளவு நேரம் டிராவல் ஆகும் அங்க இருந்து இங்க வரதுக்கு? ஆனா வந்து 2 பஸ் பிடிச்சு ஒரு ஆட்டோ பிடிச்சோம். சோ அந்த நீங்க வரதுக்கும் இங்க கிடைக்கிற ரிசல்ட்டுக்கும் உங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குங்களா உங்களுக்கு? நல்லா இருக்கு. ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இங்கிலோட அப்பா அம்மாக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வீசிங் இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்டீமர் எடுத்துக்கலாம். மற்றபடி எல்லா இடத்துல இந்த பேக் பெயின் நல்லா சரியாகுது. இந்த மஜ்ஜீரண சக்தி இருக்கிறது, நடக்க நல்லா முடியும் ஸ்பீடா. நடக்கவே முடியாது என்னால. அது மாதிரி மூச்சும் வாங்க, ரெண்டாவது இந்த கால் வலிக்கு. இப்போ பண்ணதுலேருந்து அந்த கால் நரம்பு வந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கு பஸ்ல ஏறதுக்கு நல்லா வசதியா இருக்கு. சரி நீங்க வந்து உங்களுக்கு கட்டாயமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தெரப்பி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது சில வலிகள்லாம் வரும் இல்லையா? உங்களுக்கு என்ன மாதிரி வலிகள்லாம் தாண்டி வந்தீங்க நீங்க? சளி பிடிக்கிறது, தலை வலிக்கிறது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளோட உடம்பு வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட் இல்லைங்களா? உங்களுக்கு என்ன மாதிரிலாம் வந்துச்சு? வந்து தலைவலியே இருந்ததுல இங்க வந்து பண்ணிட்டு போகும்போது தலைவலி 2 நாள் இருந்துச்சு. அப்புறம் நீங்க சொல்லுங்க தலைவலி வந்தாலும் சரியாயிடும் அப்படின்னு சொன்னீங்க. அது அப்புறம் 2 நாள் சரியாயிடுச்சு. அது மாதிரி ஒரு ஏரியா மாதிரி 2 நாள் ஆச்சு. ஒரு லெவல்ல ஆச்சு. அப்புறம் வந்து நீங்க சொன்னதுனால நைட் எதுவும் மாத்திரை நான் போடுறது இல்லைன்னா போட்டுருவேன். அப்புறம் காலைல வரும்போது இந்த தெரப்பி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அது ஜேட் ஸ்டீமர் எடுத்தாலும் சரி, நீங்க வாட்டர் குடிச்சாலும் சரி, இல்ல மேட்ரஸ் யூஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பா நோய் முன்னேற்ற வழிகள் வந்து வரும்னா நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா வரும். வந்தா மட்டும்தான் நம்ம பாடி சூப்பரா, பக்காவா, பயங்கரமா ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். உள்ள வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து எல்லா ஆர்கான்ஸ்க்கும் ஈக்குவலா போகும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் ஈக்குவலா போகணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளுக்குள்ள இருக்கிற அசுத்தம்லாம் என்ன பண்ணணும்? வெளியே கொண்டு வரணும் இல்லையா? இந்த ஜேட் ஸ்டீமர் வாட்டர் குடிச்சிட்டு மேட் எடுத்துட்டு சப்ஸ்டியூட்டா நீங்க இந்த ஜேட் ஸ்டீமர் யூஸ் பண்ணும்போது உங்க பாடியில 7 லேயர்ஸை தாண்டி டெப்தா ஆர்கான்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற தேவையில்லாத வேஸ்டேஜ் எல்லாமே உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா அம்மா? தேங்க்யூமா. தேங்க்யூ ஸோ மச். அம்மாக்காக ஒன்ஸ் அகைன் சத்தமா கிளாப் பண்ணலாம். இதே மாதிரி உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனை வந்து மாத்திரை மருந்தே இல்லாம குணப்படுத்தி காட்டுறதுக்கு நாங்க எல்லாமே ரெடியா இருக்கோம். பிரச்சனையில இருக்கிற அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரதுக்கு நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகேப்பா. தேங்க்யூ ஸோ மச்.